சின்ன மருமகள் எப்படிமோ இந்த இடத்துல சேது ரொம்ப ஆசையோடு இருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சேது அதை பார்த்ததுமே தான் குழந்தை இப்படி இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. தமிழ் செல்விக்கும் மோகனாவுக்கும் ஒன்றுமே புரியல, என்ன இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா தமிழ் செல்வி கர்ப்பமாக இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இப்போ என்னடனா இப்படி இருக்கே, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டாக்டர்ன்றாங்க, என்னம்மா இல்லை இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது எப்படின்றாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. தமிழ் செல்வி கன்சீவ் ஆகாத தான் இருந்தாங்க. ஆனால் சேது முன்னாடி சும்மா செக் பண்ணி பார்த்தா, ஆனால் பார்த்தா உண்மையாகவே தமிழ் செல்வி கன்சீவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே மோகனா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, இதுதான் உண்மையும் கூடன்றாங்க. குழந்தை வளர்ச்சியுமே கூட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்னால் இதை நம்ப முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு தமிழ் செல்வியும் அவங்களுடைய அத்தை மோகனாவும் பயங்கர ஹாப்பியாகிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோவில் என்ன நடக்க போகுது, அதாவது குழந்தை வளர்ச்சியும் நல்லா இருக்குன்ட்டாங்க. சேதுக்கு அது பயங்கரமான ஒரு ஹாப்பினஸாக இருக்குது. தான் குழந்தை அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோவில் என்ன நடக்க போகுது, சேது இந்த விஷயத்தை எப்படி கொண்டாட போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.